திமுகவிலேருந்தே வாக்குகள் வருமா? இந்த கேள்வி எப்படி? அதாவது சிறுபான்மையினர் திமுகவில் இருக்காங்க, இவர் ஜோசப் விஜய், எப்படி அந்த வாக்குகள் எப்படி அந்த ரூட் ஏதாவது இருக்குதா? அதுவும் இருக்கு. எப்படி எந்தெந்த இடத்துல திமுக என்ன YDMK இஸ் அஃப்ரைட் ஆஃப் விஜய்னா, இந்த நமக்கு வர வேண்டிய கிறிஸ்துவ வாக்கையும் நமக்கு வர வேண்டிய முஸ்லீம் வாக்கையும் இந்த ஆள் ஏதாவது பிரித்து விடுவாரோ என்பது போய் குள்ளாக வைத்து கொண்டு அவர்களுக்கு. நானும் இந்த கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் போயிருக்கிறேன். அவர்களுடைய நோன்பு கஞ்சி ரொம்ப சுவையாக இருக்கும். நான் எம்எல்ஏ இருக்கோ பல தடவை போயிருக்கிறேன். பதவியில் இருக்கின்றவர்களைத்தான் பெருமைப்படுத்தி கூப்பிடுவார்கள், அது நியாயம்தான். அது போயிருக்கிறேன், ரொம்ப சுவையாக இருக்கும். இவர் போய் குள்ளாவெல்லாம் வைத்துக்கொண்டு நான் போவேன், கஞ்சி குடிப்பேன், வருவேன். அவர் உண்மையான ஆளாகவே மாறிவிட்டார். அதனால் அவருக்கும் கொஞ்சம் பேர் போடுவார்களே, கஞ்சியெல்லாம் குடித்தாள் என்று போட மாட்டார்களா? அதனால் போடுவாங்களா? இல்லை சொல்லுகிறேன். அதாவது அந்த பக்கம் பிஜேபி இருக்க போகுது, அது ஒரு மைனஸ் தான். அது வேறு என்ன பண்ணி தொலைக்கிறது? நீ வான்னு தானே சொன்னோம், வரமாட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணி தொலைக்கிறது? அப்புறம் இருக்கிறவள நான் தான் சொன்னேன், கிளியை போட்டா கிடைக்கலன்னா கிடைச்ச கிளியை கட்டிக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது? சிறுபான்மை வாக்குகள் பிரியும் கொஞ்சம், அதுதான் அச்சம். பெண்களுடைய வாக்குகள் என்று சொல்ல முடியாது. அது பொதுவாக அரசியல் ரீதியாகத்தான் அவர்கள் என்ன நன்மை செய்தார்கள், என்ன தீமை செய்தார்கள், அதெல்லாம் மனசில் அந்த நேரத்தில் இந்த கட்சியை பற்றி என்ன எண்ணம் ஓடப்போகிறது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு ஏறும். எப்பொழுதுமே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எதிரிகளுக்கு வரும். தீமையே செய்யவில்லை என்றாலும் 5 ஆண்டுகளில் சலித்து போய்விடும் இந்த ஆட்சி.